அறிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தேர்தல் பத்திர முறையை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிப்பதற்கு திமுக அதிமுக வரவேற்பு. செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்க அமலாக்கத்துறை கடும் எதிர்ப்பு. அமலாக்கத்துறை விசாரணையை ஒத்திவைக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு தள்ளுபடி. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் வழக்கு இறுதி விசாரணையை வரும் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். ஆளுநர் அவரது அரசியலுக்காக சட்டப்பேரவையை பயன்படுத்திக் கொண்டார். அரசின் உரையை படிக்காமல் புறக்கணித்த ஆளுநர் ஆர் என் ரவிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். விரிவான செய்திகள். தேர்தல் நிதி பத்திர திட்டத்தை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவிட்டுள்ளது. அரசியல் கட்சிகளுக்கு தனிநபர் அல்லது நிறுவனங்கள் ரொக்கமாக அல்லது காசோலையாக நன்கொடை கொடுப்பதற்கு பதிலாக தேர்தல் நிதி பத்திரம் மூலம் நன்கொடை அளிக்கும் திட்டத்தை ஒன்றிய அரசு கடந்த 2018ஆம் ஆண்டு அமல்படுத்தியது. அரசியலில் கருப்பு பண புழக்கத்தை கட்டுப்படுத்த ஒன்றிய அரசு அறிமுகம் செய்துள்ள இந்த திட்டத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லை என உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கின் விசாரணை நிறைவடைந்த நிலையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் தலைமையிலான 5 நீதிபதிகள் அமர்வு தீர்ப்பு வழங்கியுள்ளனர். அதில் தகவலில் வெளிப்படைத்தன்மை இல்லாத தேர்தல் பத்திரங்கள் சட்டத்தை மீறும் வகையில் உள்ளதாகவும் தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு எதிரானது எனவும் கருத்து தெரிவித்தனர். தேர்தல் பத்திரங்கள் மட்டுமே கருப்பு பணத்தை ஒழிக்க உதவாது என கருத்து தெரிவித்தனர். மேலும் தேர்தல் நிதி பத்திரம் திட்டத்தை ரத்து செய்து நீதிபதிகள் அதிரடி உத்தரவிட்டனர். இந்த நிலையில் தேர்தல் நிதி பத்திரம் அறிமுகம் செய்யப்பட்ட போது காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி வெளியிட்ட பதிவு தற்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றது. அதில் புதிய இந்தியாவில் லஞ்சம் மற்றும் சட்டவிரோத கமிஷன் தேர்தல் பத்திரம் என்று அழைக்கப்படுவதாக தெரிவித்திருந்தார். இந்த தீர்ப்பு நோட்டுகளை விட ஓட்டுகளின் வலிமையை அதிகரிக்கும் என காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். தேர்தல் பத்திரங்கள் ரத்து தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு வரவேற்பு தெரிவித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், தேர்தல் பத்திரங்கள் சட்டவிரோதமானது என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சரியானது என தெரிவித்துள்ளார். அதேபோல் தேர்தல் பத்திரம் தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு அதிமுக வரவேற்பு தெரிவித்துள்ளது. அமலாக்கத்துறை விசாரணையை ஒத்திவைக்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. செந்தில் பாலாஜிக்கு எதிராக சுமார் 3000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை மற்றும் ஆவணங்கள் 27 சாட்சிகளின் வாக்குமூலங்களுடன் கடந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி அமலாக்கத்துறையால் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இதனிடையே செந்தில் பாலாஜி ஜாமீன் கேட்டு 3வது முறையாக மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இதையடுத்து செந்தில் பாலாஜி தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். இந்நிலையில் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தில் அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கின் விசாரணையை தள்ளி வைக்க கோரிய செந்தில் பாலாஜியின் மனு தள்ளுபடி செய்து உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் குற்றச்சாட்டு பதிவுக்காக செந்தில் பாலாஜியை ஆஜர்படுத்த சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தள்ளுபடி செய்யப்பட்டதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய உள்ளதால் விசாரணையை தள்ளி வைக்க கோரி மெமோ தாக்கல் செய்ய உள்ளதாக செந்தில் பாலாஜி தரப்பு தெரிவித்துள்ளது. செந்தில் பாலாஜி தரப்பின் பதில் வாதங்களுக்காக ஜாமீன் மனு மீதான விசாரணையை 19ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அரசின் உரையை படிக்காமல் புறக்கணித்த ஆளுநர் ஆர் என் ரவிக்கு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலுரை அளித்தார். அப்போது பெரியார் அண்ணாவின் வாரிசாக எப்படி செயல்பட வேண்டுமோ அப்படி செயல்படுவதாகவும் கலைஞர் இருந்திருந்தால் திராவிட மாடல் ஆட்சியை கண்டு மகிழ்ந்திருப்பார் எனவும் நெகிழ்ச்சி தெரிவித்தார். பாசிசத்தை எதேச்சதிகாரத்தை கண்டு பயந்து விடாமல் தொடர்ந்து முன்னேறுவதாக தெரிவித்த முதலமைச்சர் திராவிட மாடல் வழியில் இயங்குவதால் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது என தெரிவித்தார். வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்பது கடந்த கால நிகழ்வாகி விட்டதாக குறிப்பிட்ட முதலமைச்சர் வடக்கிற்கும் நிதியை தமிழ்நாடு வாரி வழங்குவதாக தெரிவித்தார். அரசு தயாரிக்கும் முறையை அப்படியே வாசிப்பது ஆளுநரின் கடமை என குறிப்பிட்ட முதலமைச்சர் ஆளுநரின் செயல் மக்களை அலட்சியப்படுத்தும் அவமானப்படுத்தும் செயலாக அமைந்துள்ளதாக கண்டனம் தெரிவித்தார். திராவிட மாடல் வழித்தடத்தில் நாம் இயங்கிக் கொண்டிருப்பதால் தான் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியவில்லை, தடுக்கவும் முடியாது. 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவனை மறைக்க முடியாது. ஒரு காலத்தில் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்று நாமே முழங்கினோம். இன்று தெற்கு வளர்கிறது, வடக்கிற்கும் சேர்த்து தெற்கு வாரி வழங்குகிறது. எந்த அளவுக்கு நாம் வளர்ந்துள்ளோம்? இத்தகைய தகுதியும் பெருமையும் தமிழ்நாட்டிற்கு எதனால் சாத்தியமானது? திராவிட இயக்கத்தினால்தான். ஆட்சி என்பது வெறும் அதிகாரம் அல்ல, கொள்கையை செயல்படுத்தும் களம் என்று மாற்றி காட்டியவர்கள்தான்
பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும். சட்டசபையில் எதிர்க்கட்சியினர் பேசுவதை நேரடியாக ஒளிபரப்பு செய்வதில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சட்டமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 2 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பியும் ஆளும் கட்சி தரப்பில் முறையான பதில் அளிக்கவில்லை என குற்றம் சாட்டினார். அதோடு இன்றைய தினம் நேற்றைக்கும் இன்றைக்கும் மாற்றுத்திறனாளிகள் அவருடைய 9 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் வெவ்வேறு காவல் ஆணையாளர் அலுவலகத்துக்கு அருகில் போராட்டம் நடத்திட்டு வந்தாங்க. நேற்றைய தினம் அந்த பார்வையற்றவர்கள் மாற்றுத்திறனாளிகளை கைது செய்து விடுதலை செய்தார்கள். இன்றைய தினமும் அவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். அவர்கள் போராட்டம் நடத்தியவர்களை கைது செய்கின்றார்கள். அதை பற்றியும் நான் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வந்தேன். அவர்கள் கேட்பதெல்லாம் இன்றைக்கு பார்வையற்றோர் பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு 1% வழங்க வேண்டும் என்று அரசாணையிலே குறிப்பிட்டுள்ளது. அதில் தான் அவர்கள் கேட்கிறார். பார்வையற்றோர் அதுதான் கேட்குறாங்க. அதில் அரசு பள்ளி அரசு கல்லூரியில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக இருக்கின்றது. அதில் இந்த பார்வையற்றவர்களுக்கு பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு எங்களுக்கு அந்த பணி நியமனம் கிடைப்பதற்கு இந்த அரசு வழிவகை செய்ய வேண்டும் என்று போராட்டம் நடத்திட்டார் என்று நான் மாண்புமிகு முதலமைச்சரை கேட்டேன். மாண்புமிகு அமைச்சர்கள் எழுந்து இதற்கு பதில் சொல்லாமல் ஏதோ பதிலை சொல்லி அதையும் கைவிட்டுவிட்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் செல்வ பெருந்தகை தேர்தல் பத்திரம் தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு வரவேற்பு தெரிவித்தார். இதுவரை 4-5 ஆண்டுகளில் 6564 கோடி ரூபாயை பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் பத்திரம் என்ற பெயரில் லஞ்சமாக பெற்றிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தின் அரசியலமைப்பு சட்ட அமர்வு இதையெல்லாம் ஆய்வு செய்து கண்டித்து இது ஊழலுக்கு வழிவகுக்கும், எந்தெந்த நிறுவனங்கள் உங்களுக்கு தேர்தல் நிதி பத்திரமாக கொடுத்திருக்கிறார்களோ அதை திருப்பி கொடுக்க வேண்டும், மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். உண்மை வெளியே வரப்போகிறது. எந்தெந்த தொழிலதிபர்கள் எந்தெந்த அந்நிய நாட்டு சக்திகள் 6564 கோடி ரூபாயை பாரதிய ஜனதாவுக்கு கொடுத்திருக்கிறார்களோ அந்த பெயர் பட்டியல் எல்லாம் அந்த தொழில் நிறுவனங்கள் எல்லாம் அந்நிய நாட்டு சக்திகள் எல்லாம் இப்பொழுது வெளியே வரப்போகின்றன. வெளியே வந்த பிறகு எந்தெந்த தொழிற்சாலைகளுக்கு இவர்கள் கடன் தள்ளுபடி செய்திருக்கிறார்கள், எந்தெந்த தொழிலதிபர்களுக்கு இவர்கள் சகாயம் காட்டியிருக்கிறார்கள், எப்படியெல்லாம் அவர்களுக்கு அரசு பணத்தை மக்களுடைய வரி பணத்தை வாரி வழங்கியிருக்கிறார்கள் என்ற உண்மை வெளியே வரும். இப்பொழுதுதான் உச்சநீதிமன்றம் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை அளித்திருக்கிறது. மனமாற வரவேற்கிறோம். இந்த ஊழல்வாதிகளின் உண்மை முகம் நாட்டு மக்களுக்கு தெரிய வரும். பாஜகவின் மோசமான தேர்தல் கால ஆதாயத்திற்கான நோக்கில் கொண்டு வந்த திட்டத்திற்கு உச்சநீதிமன்றம் முற்றுப்புள்ளி வைத்துள்ளதாக விசிக சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சி கார்ப்பரேட்டுகளோடு கைகோர்த்து கொண்டு தேர்தல் காலங்களில் நன்கொடை பெறுவதை வருமான வரி கணக்குக்கு அப்பாற்பட்ட நிலையிலே, கணக்கில் காட்டப்படாத நிலையிலே சட்ட திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறது. அத்தகைய சட்ட திருத்தங்களை உச்சநீதிமன்றம் இப்பொழுது ரத்து செய்திருப்பது மிகப்பெரிய வரவேற்கக்கூடிய ஒரு தீர்ப்பு. பாஜகவின் மோசமான கொள்ளைக்கு கார்ப்பரேட்டுகளோடு வைத்திருக்கிற அத்தகைய தேர்தல் கால ஆதாய உறவுகளுக்கு இது முற்றுப்புள்ளி வைக்கும் என்று நம்புகிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை வரவேற்கிறோம். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை மூடல் விவகாரத்தில் வேதாந்தா நிறுவனத்தின் மேல்முறையீட்டு மனு இறுதி விசாரணையை வரும் 20ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஸ்டெர்லைட் ஆலை விவகாரம் சுற்றுச்சூழல் மற்றும் பொதுமக்களின் உடல் நலனுடன் சம்பந்தப்பட்டது என தெரிவித்தார். ஆலையால் சுற்றுச்சூழலுக்கும் நிலத்தடி நீருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை என கூறுவதை ஏற்க முடியாது எனவும் கருத்து தெரிவித்தார். இதையடுத்து நீதிபதிகள் இந்த ஆலையை ஆய்வு செய்ய நிபுணர் குழுவை அமைக்கலாம் என்றும்
அந்த நிபுணர் குழுவின் வழிகாட்டுதல் படி முடிவு எடுக்கலாம் எனவும் தெரிவித்தனர். மேலும் தமிழக அரசின் எதிர்ப்புகளையும் கருத்துகளையும் புறந்தள்ளிவிட முடியாது என கருத்து தெரிவித்த நீதிபதிகள் வேதாந்தா நிறுவனம் தனது தரப்பு வாதத்தையும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவையும் சிறு குறிப்பாக தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர். இந்நிலையில் கடும் கட்டுப்பாடுகளுடன் ஆலையை மீண்டும் இயக்குவது தொடர்பாக நிபுணர் குழுவை அமைக்கலாம் என்ற யோசனை குறித்து ஆலோசிக்க அவகாசம் தேவை என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதையடுத்து ஆலை மூடல் விவகாரத்தில் வேதாந்தா நிறுவனத்தின் மேல்முறையீட்டு மனுவின் இறுதி விசாரணையை 20ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஒன்றிய அரசை கண்டித்து பஞ்சாப் மாநிலத்தில் விவசாயிகள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேளாண் விளைபொருட்களின் குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு உத்தரவாதம் அளிப்பது உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லி சலோ என்ற பெயரில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பஞ்சாப், ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேச மாநில எல்லைகளில் காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவத்தினர் குவிக்கப்பட்டு 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மீது கண்ணீர் புகை குண்டு வீசப்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் விவசாயிகள் தொடர்ந்து நடத்தி வரும் போராட்டத்தால் டெல்லி மற்றும் அண்டை மாநிலங்களில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. காவல்துறையின் போக்கை கண்டித்து பஞ்சாப் மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு 750 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் தினசரி இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக சிறப்பு பேருந்துகளை இயக்க திட்டமிட்டுள்ளது. சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய இடங்களுக்கும் மற்றும் சென்னை கோயம்பேட்டிலிருந்து நாகை, வேளாங்கண்ணி, ஓசூர், பெங்களூரு ஆகிய இடங்களுக்கும் தினசரி இயக்கக்கூடிய பேருந்துகளுடன் கூடுதலாக 550 சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. பெங்களூரில் இருந்தும் பிற இடங்களுக்கு 200 சிறப்பு பேருந்துகளும் என மொத்தம் 750 பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் ஞாயிறன்று சொந்த ஊர்களில் இருந்து சென்னை மற்றும் பெங்களூரு திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கேற்ப அனைத்து இடங்களில் இருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கிட திட்டமிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த வார இறுதியில் வெள்ளிக்கிழமை பயணம் மேற்கொள்வதற்கு இதுவரை 9679 பயணிகள் முன்பதிவு செய்துள்ளனர். நாடாளுமன்ற தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பாக ஆலோசனை நடத்த இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் 23ஆம் தேதி தமிழ்நாடு வருகை தருகிறார். நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து பல்வேறு மாநிலங்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தின் அதிகாரிகள் மற்றும் ஆணையர்கள் அங்குள்ள தலைமை தேர்தல் அதிகாரிகள் உடன் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் தமிழகத்துக்கு 23ஆம் தேதி வருகை தரும் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தேர்தல் அதிகாரிகள் உடன் ஆலோசனை நடத்த உள்ளார். மேலும் வாக்குச்சாவடி மையங்களின் தேவை மற்றும் மக்களவை தேர்தல் எதிர்கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்க உள்ளார். இதனைத் தொடர்ந்து பிப்ரவரி 24, 25 ஆகிய தேதிகளில் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், காவல்துறை அதிகாரிகள் உடனும் ராஜீவ்குமார் ஆலோசனை மேற்கொள்வார் என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பழனி முருகன் கோயிலில் பக்தர்களுக்காக பேட்டரி மற்றும் மின்சார வாகனங்களை இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கிரி வீதிகளில் ஆக்கிரமிப்புகள் கண்டறியப்பட்டால் காவல்துறை உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு இலவச பார்க்கிங் வசதி ஏற்படுத்தி தர உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. திமுக சார்பில் போட்டியிட விரும்புபவர்களுக்கான விண்ணப்பங்கள் வரும் 19ஆம் தேதி முதல் விநியோகம் செய்யப்படும் என திமுக அறிவித்துள்ளது. மக்களவை தேர்தலில் திமுக சார்பில் வேட்பாளராக போட்டியிட விரும்புவோர் 19ஆம் தேதி முதல் அண்ணா அறிவாலயத்தில் உள்ள தலைமை கழகத்தில் கிடைக்கும் என்றும், போட்டியிட விரும்புபவர்கள் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி மாலை 6 மணிக்குள் தலைமை கழகத்தில் வழங்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விண்ணப்ப கட்டணம் 50,000 எனவும் விண்ணப்ப படிவத்தின் விலை 2,000 ரூபாய் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை தேனி தேசிய நெடுஞ்சாலையில் டெம்போ டிராவலர் வாகனம் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். தேனி மாவட்டம் அல்லிநகரத்தைச் சேர்ந்த 21 பேர் ஆண்டிப்பட்டியில் நடைபெற்ற வளைகாப்பு நிகழ்ச்சிக்கு டெம்போ டிராவலர் வேன் மூலம் சென்று திரும்பி வந்து கொண்டிருந்தனர். இந்நிலையில் குன்னூர் வைகை ஆற்று பாலத்தை கடந்து வந்தபோது எதிர் திசையில் வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதாமல் இருப்பதற்காக வாகனத்தை வேகமாக திருப்பியதில் கட்டுப்பாட்டை இழந்து தலைக்குப்பர கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் வேன் ஓட்டுநர் உட்பட 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். மேலும் இருசக்கர வாகனத்தில் வந்த பழனியப்பன் மற்றும் அவரது மனைவியும் காயமடைந்தனர். காயமடைந்த அனைவரும் ஆம்புலன்ஸ் மூலமாக மீட்கப்பட்டு தேனி அரசு மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்து தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு தொடங்கியது.
சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் பயிலும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு அட்டவணை சிபிஎஸ்இ சார்பில் ஏற்கனவே வெளியிடப்பட்டிருந்தது. அதில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு நேற்று தொடங்கி ஏப்ரல் 10 வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் சிபிஎஸ்இ இயக்குநரகம் வெளியிட்டிருந்த அட்டவணைப்படி 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் நேற்று தொடங்கியது. நாடு முழுவதிலும் 877 மையங்களில் 36 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர். தேர்வின் போது மாணவர்கள் முறைகேடுகளில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சிபிஎஸ்இ தேர்வு வாரியம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் வணிகர் சங்கங்களின் தஞ்சை மண்டல நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற மாநில தலைவர் AM விக்ரமராஜா செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது புகையிலை பொருட்களை உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், பாராளுமன்ற தேர்தலில் வணிகர்களின் கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய அரசுதான் ஆட்சி அமைக்க வேண்டும் என தமிழ்நாடு வணிகர் சங்க தலைவர் விக்ரமராஜா பேட்டி அளித்துள்ளார். புகையிலை என்பது நாங்க தெளிவா அரசுகிட்டையும் தலைமைச் செயலாளர்கிட்டையும் பேசியிருக்கோம். கடந்த 4 தினங்களுக்கு முன்பு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. புகையிலை கடை கம்பெனிக்காரங்க பில் போட்டு கொடுக்கிறாங்க. அதை வாங்கி வெல்லும் புகையிலை என்பது வியாபாரிகள் விற்பனை செய்கின்றார்கள். ஆனால் அரசு அதிகாரிகள் வியாபாரிகளை கைது செய்வது, கடை சீல் வைப்பது என்பது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்கள் சீல் வைக்க வேண்டும் என்று சொன்னால் புகையிலை உற்பத்தி இடத்துல அதை சீல் வைக்கப்பட வேண்டுமே தவிர வியாபாரிகள் மீது அச்சுறுத்துவதாகவும் கடைகளை சீல் வைப்பு என்பதும் அறவே இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி இருக்கிறோம். அதே போன்று வியாபாரிகளும் அரசு தடை செய்யப்பட்ட பொருட்களை விற்பனை செய்யக்கூடாது என்பதிலும் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அரியலூரில் சைபர் கிரைம் குறித்து நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வராஜ் கொடியசைத்து துவக்கி வைத்தார். ஆன்லைன் மோசடிகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அது குறித்து விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தும் விதமாக அரியலூர் மாவட்ட சைபர் கிரைம் காவலர்கள் சார்பில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பேரணியாக சென்றுள்ளனர். இந்த பேரணியை அரியலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வராஜ் கொடியசைத்து துவக்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள பாண்டவர் மங்கலம் ஊராட்சிக்கு உட்பட்ட காமராஜர் நகர் பகுதியில் 20 ஆண்டுகளுக்கு முன் போடப்பட்ட சாலை தற்போது மிகவும் சேதமடைந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி இருப்பதாக தெரிவித்துள்ளனர். மேலும் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் குடிநீர் இணைப்புகள் அமைக்கப்பட்டு இருந்தாலும் தற்போது வரை சுகாதாரமான குடிநீர் வரவில்லை என்றும் வேதனை அளித்துள்ளனர். பலமுறை நகராட்சியில் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுதந்திரம் பெற்ற நாள் முதல் சாலை வசதி காணாத மலைவாழ் மக்கள் கருப்பு கொடிகளை ஏந்தி நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனாமுத்தூர் மலைப்பகுதியில் மிகவும் ஆபத்தான முறையில் பாதைகள் இருப்பதால் நிறைமாத கர்ப்பிணிகளை அவசர சிகிச்சைக்கு அழைத்து செல்ல முடியாமல் உயிரிழப்புகள் ஏற்படுவதும், சிகிச்சை பலனின்றி இறக்கும் கிராமவாசிகளின் உடல்களை டோலி கட்டி தூக்கி செல்லும் அவல நிலையும் இருப்பதாக கிராம மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இது சம்பந்தமாக மாவட்ட நிர்வாகத்திற்கு பலமுறை கோரிக்கை மனு அளித்தும் இதுநாள் வரையில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசை கண்டித்து கருப்பு கொடி ஏந்தி ஊராட்சி அலுவலகம் முன் மலைவாழ் மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூரில் 4.50 கோடியில் கல்வி கடன் வழங்கும் விழாவை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார். வேலூர் மாவட்டம் தனபாக்கிய கிருஷ்ணசுவாமி மகளிர் கல்லூரியில் வேலூர் மாவட்டம் சார்பில் மாணவர்களுக்கு 4.50 கோடி ரூபாய் கல்வி கடன் வழங்கும் விழா மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தலைமையில் நடைபெற்றது. இந்த விழாவில் மாவட்ட ஆட்சியர் மாணவர்கள் கல்வி கடனை பெற விண்ணப்பித்தால் அவர்களுக்கும் கல்வி கடன் வழங்க தயாராக இருப்பதாக தெரிவித்தார். அரியலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற வேளாண் அறிவியல் மையத்தில் விவசாயிகளுக்கு அறிவுரை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் சோழமாதேவி கிரீன் 2 வேளாண் அறிவியல் மையத்தில் வானொலி உழவர் தின விழா நடைபெற்றது. இதில் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த விவசாயிகள் கலந்து கொண்டனர். ஏற்றுமதி குறித்தும், மண்வளம் குறித்தும், மரபு நெல் ரகங்கள் குறித்தும், பாசன மேலாண்மை பயிற்சி பற்றியும் விவசாயிகளுக்கு அறிவுரைகள் வழங்கப்பட்டது. காகித பட்டறையில் ACS மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சார்பில் எரிபந்து போட்டிகள் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் காகித பட்டறையில் ACS மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் சார்பில் மாவட்ட அளவிலான எரிபந்து போட்டிகள் நடைபெற்றது.
இந்த போட்டிகளில் 15 அணிகளை சேர்ந்த இளம் பெண்கள் பங்கேற்று விளையாடினர். இதில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றுகள் வரும் சனிக்கிழமை அன்று ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் ஏசி சண்முகம் வழங்க உள்ளார். திருவாரூர் மாவட்டம் திருமியச்சூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லலிதாம்பிகை சமேத ஸ்ரீ மேகநாத சுவாமி ஆலயத்தில் ரத சப்தமியை ஒட்டி கடந்த 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது. இவ்விழாவின் சிறப்பு நிகழ்ச்சியாக தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட தேரில் ஸ்ரீ லலிதாம்பிகை மேகநாத சுவாமி எழுந்தருளினர். பின்னர் திருத்தேரில் எழுந்தருளிய அம்பாள் மற்றும் சுவாமிக்கு சிறப்பு பூஜையுடன் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. வேளாக்குறிச்சி ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ சத்திய ஞான மகாதேவ தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் கலந்து கொண்டு தேரின் வடத்தை பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். அரியலூர் உலக புகழ் பெற்ற கங்கை கொண்ட சோழபுரம் ஸ்ரீ சோழீஸ்வரர் ஆலய மாசிமக பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள கங்கை கொண்ட சோழபுரம் சோழீஸ்வரர் ஆலயத்தில் 8ஆம் ஆண்டு மாசிமக திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து வருகின்ற 21ஆம் தேதி திருக்கல்யாணமும் 23ஆம் தேதி காலை திருத்தேர் பவனியும் நடைபெற உள்ளது. இந்த கொடியேற்ற விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழில்பேட்டையில் கழிவு எண்ணெய் மற்றும் டயர் மூலப்பொருட்கள் தயாரிக்கும் தனியார் தொழிற்சாலையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. தீயினால் வானுயர புகை கிளம்பி சுற்றுவட்டார பகுதிகள் புகை மண்டலமாக காட்சியளித்தது. இந்த தீ விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் தண்ணீர் அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களும் கனரக இயந்திரங்களும் எரிந்து சேதமாகியுள்ளது. தொடர்ந்து காவல்துறையினர் நிகழ்விடத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் தண்ணீர் அபாயங்கள் குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் சௌமியா அன்புமணி, மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணைய தலைவர் கிருஷ்ணகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் மழை காலங்களில் மழைநீரை சேகரிக்கும் கட்டமைப்புகளில் கவனம் செலுத்துவதன் தேவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. 5வது தேசிய குவான்கிட்டோ சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி சாண்ட் அதுல் ஆனந்தி கான்வென்ட் பள்ளியில் நடந்த 5வது தேசிய குவான்கிட்டோ சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழகத்தை சேர்ந்த 25 மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு வருகை தந்தனர். அப்போது அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 5th குவான்கிட்டோ நேஷனல்ஸ் சாம்பியன்ஷிப்பில் நாங்கள் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணோம். எல்லாருமே கோல்டு, சில்வர், ப்ரான்ஸ் அப்படின்னு எல்லா விதமான மெடல்ஸும் நாங்கள் எல்லாருமே அடிச்சிருக்கோம். ஸோ நாங்கள் இன்னும் மொராக்கோவில் போகிற இன்டர்நேஷ்னல் மேட்ச்சுக்கு எல்லாருமே செலக்ட் ஆகிருக்கோம். ஸோ எங்களுக்கு தமிழகம் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார், உதவியாக இருப்பார் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே நம்புகிறோம். முல்லை பெரியாறு அணையில் பருவ காலங்களில் போது ஏற்படும் மாற்றங்களை கண்காணித்து பராமரிக்க மூவர் குழுவை உச்சநீதிமன்றம் நியமித்தது. இந்த மூவர் குழுவுக்கு உதவியாக 5 பேர் கொண்ட துணை கண்காணிப்பு குழுவும் அமைக்கப்பட்டது. தற்போது அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை இல்லாத நிலையில் நீர்மட்டம் குறைந்து வருகிறது. இன்றைய நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 129.65 அடியாக உள்ள நிலையில் மத்திய நீர்வள துணை கண்காணிப்பு குழுவினர் அணை பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர். மதிமுகம் தொலைக்காட்சி செய்தியின் எதிரொலியாக திருவண்ணாமலையில் தரமற்ற அரிசி பருப்பு விநியோகம் செய்த ரேஷன் கடை ஊழியர்களை கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் இயங்கி வரும் அரசு நியாய விலை கடையில் வழங்கப்பட்ட துவரம் பருப்பு பூஞ்சை பிடித்து வண்டுகள் மொய்த்தும் வழங்கப்படுவதாகவும் அரிசி பலவிதமான வண்ணங்களில் வழங்கப்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டிய செய்தி நமது மதிமுகம் தொலைக்காட்சியில் வெளியானது. இந்த செய்தியின் எதிரொலியாக ஆய்வு மேற்கொண்ட கூட்டுறவுத்துறை அதிகாரி குழுவினர் தரமற்ற பொருட்களை நியாய விலை கடைகளுக்கு அனுப்பிய மேலாளர் சீனிவாசன் மற்றும் வட்ட பொறுப்பாளர் காத்தவராயன் ஆகியோரை பணியிடை நீக்கமும், தோக்கவாடி நியாய விலை கடை விற்பனையாளர் ஷியாம் என்பவரை பணியிட மாற்றம் செய்து அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டனர். மேலும் அனைத்து நியாய விலை கடைகளிலும் தரமான பொருட்களை மாற்றி வழங்க உத்தரவிட்டுள்ளதால் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து 5740 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 80 ரூபாய் குறைந்து 45,920 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 50 காசுகள் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 75 ரூபாய்க்கும்
1 கிலோ வெள்ளி 76,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அமெரிக்கா பேரணியில் நிகழ்ந்த துப்பாக்கிச் சூட்டில் பெண் ஒருவர் பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் கன்சாஸ் நகரில் சீஃப் சூப்பர் பவுல் என்னும் ரக்பி விளையாட்டு போட்டியின் வெற்றியை கொண்டாடும் விதமாக லட்சக்கணக்கான ரக்பி ரசிகர்கள் பேரணியாக சென்றபோது அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் திடீரென துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர். இந்த துப்பாக்கிச் சூட்டில் 21 பேர் காயமடைந்த நிலையில் பெண் ஒருவர் பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் துப்பாக்கிச் சூடு நடைபெற்ற இடத்தில் சந்தேகத்தின் பேரில் சுற்றித் திரிந்த 3 பேரை பிடித்து காவல் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அமெரிக்காவில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்தல் பத்திர முறையை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிப்பதற்கு திமுக அதிமுக வரவேற்பு. செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்க அமலாக்கத்துறை கடும் எதிர்ப்பு. அமலாக்கத்துறை விசாரணையை ஒத்திவைக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு தள்ளுபடி. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் வழக்கு இறுதி விசாரணையை வரும் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். ஆளுநர் அவரது அரசியலுக்காக சட்டப்பேரவையை பயன்படுத்திக் கொண்டார். அரசின் உரையை படிக்காமல் புறக்கணித்த ஆளுநர் ஆர் என் ரவிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.